ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் அதனால் உன்னை வந்தடையும். உண்மைதான் தங்கமே. இந்த மாசி மகத்தில் மங்கள செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. உன் கவலைகளுக்கு மருந்தாக இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது நீ புலம்பக்கூடாது. காரணம் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். முருகன் மீது முழு நம்பிக்கை வை. உன்னை கலங்க வைப்பது என் நோக்கம் அல்லவே அல்ல. உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். உனக்கு வேண்டியதை நீ கேட்டு விட்டாய். அதை தருவேனா மாட்டேனா என உன் மனம் கேட்கிறது, பதைக்கிறது. உனக்கு வேண்டியது நிச்சயமாக உரிய சமயத்தில் உனக்கு கிடைக்கும். அதற்குள் உனக்கு வரும் ஆபத்திலிருந்தும் விடுபட வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை நினைத்து பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுள் நான் இருக்கும்போது ஏன் வீணான பயம்? உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதையெல்லாம் சரி செய்து அதே போல பல மடங்கு இன்பங்களை கொடுப்பதற்காக வழி செய்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நல்லதை செய்கிற உனக்காக நான் நல்லது செய்வேன். இந்த முருகனையே நம்பி உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன். ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. நீ எதற்காக காத்திருந்தாயோ, எந்த செய்தி வேண்டும் என்று கேட்டிருந்தாயோ, எந்த நிகழ்வு உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது. ஆம் தங்கமே, விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே இப்போது போராட்டக் களமாக உள்ளது. அந்த களத்திலிருந்து தான் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விடுவாய். பொறுமையாக இரு. நீ பெருமைப்படும் அளவுக்கு உயரப்போகிறாய். உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும். பயப்படக்கூடாது. நீ நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும். நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கப் போகிறது. இந்த முருகன் நடத்தி வைப்பேன். என் பிள்ளைக்கு சுப நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வைப்பேன். அதுவும் உனக்கு பிடித்தமானவரிடம் நடத்தி காண்பிப்பேன். நம்பு என்னை. கண்களின் இமை போல் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். அழுவதை நிறுத்து. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ துணிச்சலோடு முடிவெடு. தப்பில்லை. துன்பம் வந்தால் நான் நிச்சயமாக விரட்டி விடுவேன். இனி உனக்கு நல்ல காலம்தான் தங்கமே. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இனி அந்த கவலையே வேண்டாம். எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கையை எப்போதும் பொய்யாக்க மாட்டேன். நீ எதை தேடினாயோ அது கிடைக்கப் போகிறது. என் பிள்ளைகள் கலங்கும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே என் கடமை. மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாத. எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது. அப்படியென்றால் அங்கு இனி துன்பமே இருக்காது. இன்பம் மட்டும்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் நீ துன்பம், மனச்சோர்வு, மனக்கவலை, மன அழுத்தம், மனச்சோர்வு போன்றவற்றில் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய். கேட்டது கிடைக்கும். உனக்கான நேரம் தொடங்கிவிடும். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். படிப்படியாக முன்னேறி விடுவாய். நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளைக்கு உனக்கு பரிசுகளாக மாறும்.
எப்படி என்று கேட்டால், நீ அதிசயம் நடந்த பிறகு, உன்னை மிரள வைத்த பிறகு என்னிடம் சொல், நான் கேட்கிறேன். இப்போது நம்ப மறுப்பாய். என் பிள்ளையான நீ நம்பித்தான் ஆகணும். நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். சோதனைகளே வாழ்க்கை அல்லவே. நீ கனவிலும் நினைத்து பார்க்காத சொர்க்கமான வாழ்க்கை வாழப்போகிறாய். அந்த மங்கள நிகழ்ச்சி உன்னை கரம் பிடிக்கும் நபர் உன்னோடு சேரப்போவதை நினைத்து மனதில் துள்ளி குதிப்பாய். நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. என் பிள்ளைக்கான வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாயோ அந்த மாற்றம் கிடைத்து உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது. நன்றி சொல்ல வருவதற்கு நீ தயாராக இரு தங்கமே. உன் மனதில் உள்ள வழிகளை எல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். போலியாக வேஷமிட்டு கொண்டு இருப்பவர்களை உன்னை விட்டு விலக வைப்பேன். நீ என் பிள்ளை. உன்னை ஏமாற்றுபவர்களை விரைவில் வெளிச்சமிட்டு காட்டுவேன். இலகிய இதயம் கொண்ட நீ அவர்களின் வஞ்சக பேச்சில் மயங்கி விடுகிறாய். ஒரு சில சமயத்தில் உன்னை நம்ப வைத்து உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷமிடும் உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ செய்வது தவறு என்று உணர்ந்தாலே உன்னை விட்டு உன்னுடைய கர்மா விலகி சென்று விடும். கவலைப்படாது. உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யப் போகிறேன். உனக்கானதை உனக்கு கொடுத்து விடப் போகிறேன். நீ புத்தம்புது மனிதனாக உருவாக்கப்படப் போகிறாய். புதியதொரு உலகத்தை பார்க்கப் போகிறாய். உனக்கு நாளை நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி, மங்கள செய்தி உன் செவியில் கேட்டு நீ அடைய வேண்டியதை அடைந்து விடுவாய். நீ வேண்டியதை கிடைக்கப் பெறுவாய். உன் வாழ்க்கையில் இனி மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது. ஆனந்தத்தில் குதூகலமாக இரு. நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்து தான் பார்க்கும். ஒரு சில வேலைகள், அந்த வேலையை மறந்துவிடு. நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது உன்னிடத்தில். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு இந்த முருகன் தான். உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழக்கூடாது. உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது. உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் நான் தரப்போகிறேன். உன் மனதை மகிழ்விக்கும் செய்தியாக சுப செய்தி கொண்டு வரப்போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.